He is my everything. He is my all. He is my everything. He is my everything. He is my all. He is my everything. How about you? Like honey in the rock, sweet honey in the rock. Like honey in the rock, sweet honey in the rock. For his taste like honey in the rock. Oh, taste and see, oh, taste and see that the Lord is good, that the Lord is good. For his taste like honey in the rock. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, Psalm 34:8 says, the Lord is good, He taste and see. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது மாத்திரமல்ல, 118 சங்கீதம் 8-9 சொல்லுது, it is better to trust in the Lord than to put confidence in man. It is better to trust in the Lord than to put confidence on prince. மனுஷனை நம்புவதை பார்த்தும் கர்த்தர் மேல் பிரியமாயிருப்பதினாலும் பிரபுக்களை நம்புவதை பார்த்தும் கர்த்தர் மேல் பிரியமாக இருப்பதினாலும். Our Father in heaven, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread. Forgive us our sin as we forgive those who forgive us. Lead us not in temptation, but deliver us from evil. Thy is the kingdom, power and the glory, forever and ever. கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவது. விசேஷ பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை மன்னும். சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீங்கு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மையமும் என்றென்றைக்கும் உடையவில்லை. ஆமாம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தேடுகிற மனுஷன் ஒரு குறை ஏற்படாது. இஸ்ரவேல் மக்கள் ஒரு வருடம் 2 வருடம் 40 ஆண்டுகள் அதாவது எகிப்திலிருந்து கானான் போகிறார்கள். அவர்கள் 40 ஆண்டுகள் போகும் பொழுது அவர்களுக்கு கால் நீங்கவும் இல்லை, அவர்கள் ஆடை பழையதாகவும் இல்லை, அவர்களுக்கு இன்னும் பலவீனமே ஏற்படவில்லை. அது மாத்திரமல்ல, 40 ஆண்டுகள் அவருக்கு வானத்தின் மன்னாவை அவர் கொடுத்தார். அதாவது தேவர்கள் குடித்த அண்ணாவை கொடுத்தாங்க, மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னாவை வைத்து அவர்கள் உழைக்கலை, பயிரிடலை, எதுவும் செய்யலை. கர்த்தர் வானத்தில் கொடுத்தாரு. காலையில் பனியில் பெய்யும் போய் அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அது எப்படி இருக்குமா, தேனிலிட்ட பணியாரம் போல இருக்குமா அந்த மண்ணா. அதை 40 ஆண்டு, ஒரு நாள் 2 நாள் 40 ஆண்டுகள் புசித்தார்களாம். புசித்து அதை கொண்டு தான் அவர்கள் நடந்தார்கள். அதாவது மேகம் வந்து போடும்போது அவர்கள் நடப்பார்கள். பிறகு மறுபடியும் ஒரு இடத்துல தங்குவார்கள். இப்படியாக அவர் 40, ஒரு வருடம் 2 இல்லை, 40 years they walked and went. கர்த்தர் அவங்களுக்கு அதாவது காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த விரனை கர்த்தர் கொடுத்தாராம். இஸ்ரவேல் யார்? யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று கர்த்தர் யாக்கோபுக்கு அவன் தேவனுடைய மனுஷனோடு போராடி வெற்றி கண்டதுனால தான் இனி அவன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அவனுடைய பிள்ளைகள் தான் இஸ்ரவேலர்கள். அதாவது எகிப்திலிருந்து அதாவது 70 பேர் தான் போனார்கள் கானான் தேசத்துக்கு. அதாவது எகிப்து போனார்கள். அங்கே போன பிறகு லட்சக்கணக்கான மக்கள் ஆகிவிட்டார்கள். அங்கிருந்து புறப்படும் பொழுது
எப்படி போகிறது? இப்போ போயிட்டா நம்மளுக்கு வேலை செய்து யார் இல்லையேன்னு பாரம் பண்ண நம்ம அனுப்ப மாட்டேன்றான். அப்போ கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ போய் என் மக்கள் ஐயோ நான் திக்கு வாயாச்சே, நான் எப்படி பேசுவேன்? இல்லை, வாயை கொடுத்தது யார்? நான் அல்லவா? உன்னுடைய சகோதரன் ஆரோன் உன்னை பார்க்க வருகிறான். அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்ப. இப்போ பார்வனிடத்துக்கு கேட்குறான். ஆனால் அவனுக்கு எளிதில் அனுப்பவில்லை. 10 வாதைகளை கொடுத்த பிறகு கடைசி நேரத்தில் அவனுக்கு முதல் பிள்ளைகள் மட்டும் இல்லை, ஆடு மாடு எல்லாம் செத்த பிறகு தான் என்ன பண்ணுறான் பார்வன் அவளுக்கு போங்கன்னு சொல்லுவான். சொன்ன பிறகு அவர்கள் வந்தார்கள். வந்த பிறகு அவர்களை கானான் தேசம் அடைந்த பிறகு கானான் சாப்பாட்டை புசிக்க ஆரம்பித்தார்கள். மன்னா கொடுப்பதை கர்த்தர் நிறுத்திவிட்டார். இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிள்ளைகள். நான் இஸ்ரவேல் காக்கிறவன் உறங்குவதே தூங்குவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நம்ம காக்கிறவர் இஸ்ரவேலர் அனைவருமே காக்கிற தேவன் உறங்குவதே தூங்குவதில்லை. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.